ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு விஆர் கிச்சன். இன்றைக்கி வந்து ஒரு ரேண்டமான விலாக் தான். அன்றைக்கி வந்து கார்த்திகை தீபம் அன்றைக்கி முன்னாடி நாள் வந்து சரி ஏசியை க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். இது மாதிரி தான் நம்ம எடுத்து இந்த ஃபில்டர் எல்லாம் 2 வீக்ஸ் ஒன்ஸ் இல்லைன்னா வந்து 3 வீக்ஸ் ஒன்ஸ் ஆகுது, அட்லீஸ்ட் ஒரு மந்த்லி ஒன்ஸாவது வந்து இது மாதிரி நம்ம இந்த ஃபில்டர் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சா தான் நம்மளுக்கு ஏரும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. அதை தான் உங்க கூட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன் இந்த வீடியோவில். அதுக்காக தான் இதை வீடியோவை எடுத்திருக்கேன். இதை நம்ம ஜஸ்ட் கழட்டினாலே வந்துடும். நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணால் இன்னும் நல்லாவே இருக்கும். அது மாதிரி தான் க்ளீன் பண்ணி ஒரு காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து உள்ளே வந்து அட்டாச் பண்ணிட வேண்டியது தான், ஈஸியாகவே இருக்கும். இதை வந்து ஹஸ்பண்ட் கண்டிப்பாக இது மட்டும் வந்து க்ளீன் பண்ணிவிடுவார், விட மாட்டார். அப்பப்போ வந்து ஞாபகப்படுத்தி நானும் மறந்துடுவேன், அவர் தான் வந்து ஞாபகமாக வந்து க்ளீன் பண்ணிவிடுவார். இது பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதுதான் வந்திருக்கு. இந்த க்ளீனர் வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ஃப்ளிப்கார்ட்டோட பிராண்டோட ஒரு டாய்லெட் க்ளீனர் தான். டைல்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் ஆகுது. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்குது. இது ப்ரமோஷனெல்லாம் இல்லைங்க, ரொம்ப நாளாகவே இதை தான் வாங்கி நான் யூஸ் பண்ணுறது. அதுக்காக கொஞ்சம் ஸ்டாக் தீர்ந்துச்சேன்னு சொல்லிட்டு தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா ஃபெனைலும் பார்த்திங்கன்னா 5 லிட்டர்ஸ் ஃபெனைல் அது மட்டும் வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா 2 மிஸ்டர் கோல்டு ஆயிலு, நெக்ஸ்ட்டு வந்து ரென் லிக்விட். இது பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் யூஸ் பண்ணுறதுக்காக இதை வாங்கினேன். இதுவும் பார்த்திங்கன்னா 5 லிட்டர்ஸ் தான் வாங்கியிருக்கோம். இது மாதிரி பல்காக வாங்கினோன்னா நம்மளுக்கு ரேட்டும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இது மாதிரி ஆர்டர் பண்ணுறது. அப்பப்போ வாங்காமல் இது மாதிரி ஒரே வாட்டி வாங்கி வைக்கிறது எப்போவுமே வந்து. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினது தான் இந்த ஒரு ஆர்கனைசர். இதுக்கு முன்னாடி வீடியோலேயே உங்களுக்கு காட்டியிருப்பேன். இந்த ஆர்கனைசர் பார்த்திங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம பாத்ரூமில் வந்து டைல்ஸ்க்கெல்லாம் இதை ஒட்டிட்டு இதை மாட்டினோன்னா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மேலே வந்து பாட்டில்ஸ் ஏதாவது வச்சுக்கலாம், ஷாம்பு பாட்டில்ஸ் அது மாதிரி சின்ன சின்ன பாட்டில்ஸாக வச்சிங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அந்த கீழே ஹூக்ஸும் கொடுத்துருக்காங்க, அதில் நம்ம வந்து ஏதாவது மாட்டினோம் அதனாலும் மாட்டிக்கலாம். டவல்ஸ் அது மாதிரியும் மாட்டிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இல்லைன்னா நீங்கள் ஸ்மெல் வர்ற மாதிரி அந்த இது இருக்கும் இல்லைங்களா, பால்ஸ் மாதிரி, அதையும் வந்து மாட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஹூக்ஸு ஒரு 4 ஹூக்ஸாக கொடுத்துருக்காங்க. மேலேயும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு 5-6 பாட்டில்ஸ் வைக்கிற மாதிரியே ஸ்பேஸ் இருக்குது. நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசர் தான் சொல்லுவேன். இது நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இது மாதிரி தான் வச்சு நம்ம அப்படியே வந்து செவத்தில் மாட்டிட வேண்டியது தான். அந்த பின்னாடி வந்து ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்டிக்கரை எடுத்துகிட்டு இது மாதிரி அப்படியே செவத்தில் மாட்டிட்டோன்னா நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஆணியெல்லாம் மாட்டாமல் இது மாதிரி நம்ம வந்து ஜஸ்ட்டு அந்த பின்னாடி இருக்கிற ஸ்டிக்கரை எடுத்துகிட்டு மாட்டிட்டோன்னா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் அன்றைக்கி தான் வந்து சரி ஈவினிங் மேலே வந்து தீபம் எல்லாம் ஏற்றிட்டு அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு 6 மணிக்கு மேலே தான் வந்து தீபம் எல்லாம் ஏற்றணும். திருவண்ணாமலை தீபம் ஏற்றுனதுக்கப்புறமா ஏற்றிட்டு அதுக்கப்புறமா அன்றைக்கி பார்த்திங்கன்னா முன்னாடி நாள்லேருந்தே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மழை தான். அதனால் வெளியும் போக முடியல, சுவாமிக்கு பூவும் வாங்க முடியல, அவ்வளோ வந்து எனக்கு இதுவாக இருந்தது. அதனால் வந்துட்டு சரி எப்படியோ வந்து பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தீபம் எல்லாம் ஏற்றிட்டு இந்த விளக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடியே இருந்தது. அதுக்கப்புறம் புது விளக்கும் இருந்தது, ஆல்ரெடி வாங்கி வச்சதே இருந்தது. அதனால் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கோலம் மட்டும் போட்டேன். இந்த வாட்டி தான் வந்து இந்த மாவு கோலமில் ட்ரை பண்ணேன். இதுக்கு முன்னாடியும் போட்டிருந்தேன், அது சரியாக வரல. இந்த வாட்டி கொஞ்சம் பரவாயில்லன்னு தோணிடுச்சு எனக்கு. வந்து சின்னதாக மட்டும் ஒரு கோலம் போட்டேன். அதுக்கப்புறமா ஈவினிங் மேலே ஹஸ்பண்டும் வந்து வரும்போதே வந்து பஜ்ஜி அதை எடுத்துன்னு வந்திருந்தாரு. அதையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா காஃபியும் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கோவிலுக்கு தான் கிளம்புனோம். வெளியே வந்து பார்த்தா தூறல் போட்டுனே தான் இருந்தது. சரி உள்ளே இருந்து பார்த்தா எனக்கு ஒன்றும் தெரில, வீட்டுக்குள்ளே வந்து எங்களுக்கு அவ்வளோவா தெரியாது மழை வருதா இல்லையான்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தோம். சரி போகலாம், எதிரிலேயே கோவில் இருக்குது, அம்மன் கோவில், அங்கே தான் போகலான்னு பார்த்தா அங்கே வந்து மூடிட்டு இருந்தாங்க. சரி எப்படியும் வந்து சிவன் கோவிலுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு தான் எங்கள் வீட்டுக்கு கிட்டேயே இருக்கிற ஆஞ்சநேயர் கோவில் அங்கே தான் வந்தோம். இங்கேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிவா டெம்பிளும் இருக்குது. அதனால் வந்து இங்கேயே வந்துட்டோம். எப்படியோ வந்து அந்த மலையிலே தான் வந்தோம். இந்த மாதிரி பண்டிகை நாட்களில்
கோவிலுக்குன்னு போனோன்னா ரொம்பவுமே மனசு நிம்மதியாகவும் இருக்கும். எப்படிடா போகிறதுன்னு பார்த்துட்டே இருந்தேன். எப்படியோ வந்துட்டோம். அன்றைக்கி வந்துட்டு இது கோயில் பார்த்திங்கன்னா பட்டாளம் அந்த பேக் சைடில் மார்க்கெட்டுக்கு பேக் சைடில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோவில் தான். அங்கே தான் வந்திருக்கோம். இப்போ வந்து இங்கே வந்து நல்லா வந்து பெருமாள் இருப்பாங்க. அதுக்கப்புறமா விநாயகர் ஃபஸ்ட்டு கும்பிட்டு அதுக்கப்புறமா ஆஞ்சநேயரும் கோவில் வந்து ஃபேமஸ். இங்கே ஆஞ்சநேயரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இங்கே இருக்கிற பெருமாள் கோவில் வந்து பாதி தான் வந்து ஓப்பனில் இருக்கும். கிளாஸ் மாதிரி போட்டு இருப்பாங்க. அங்கே தான் நம்ம பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அவருக்கு எப்போ ஸ்பெஷலான நாட்களோ அப்போ மட்டும்தான் வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அப்படியே சுற்றி வந்தோன்னா அம்மனும் இருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே தான் வந்து சிவனோட டெம்பிளும் இருக்குது. இவருக்கு வந்து தனியாக வந்து இங்கே தான் வச்சுருக்காங்க. இந்த கோவிலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் உட்காரலான்னா அங்கே எங்கேயும் இடம் இல்லை. அதுக்காக வந்து பிரசாதமும் கொடுத்துட்டு இருந்தாங்க. பிரசாதமும் வாங்கிட்டு அங்கேயே வந்து நின்றுட்டே தான் அங்கேயே கொஞ்ச நேரம் நின்றுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கிளம்புனோம். கோவில் ஃபுல்லாகவே இது மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாகவே தண்ணியாக தான் இருந்தது. நல்லா வந்து நம்ம தண்ணி தெளித்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் ஃபுல்லாக இருந்தது. அப்படியே வந்து வரும்போதே வீட்டுக்கு வரும்போது மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா பூவும் வாங்கிட்டு வந்துட்டேன். சுவாமிக்கு அப்போவே பூவெல்லாம் போட்டுட்டு அப்போ தான் கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருந்தது. மார்க்கெட்லேயும் கடை எதுவுமே இல்லாமல் இருந்தது மழைக்கு. அதனால தான் வந்து அங்கேயும் வாங்க முடியல. நமக்கு வீட்டுக்கிட்டேயும் யாரும் வரமாட்டாங்க. இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே ஹஸ்பண்ட் வந்து பாரிஸ் தான் போயிருந்தாங்க. அங்கே வாங்கிட்டு வந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.